ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஷெடியூல் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 இந்த கேட்டகரி ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு தான் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இந்த இப்போ விட்டுருக்க ஷெடியூலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் வந்து சர்க்குலர் விட்டுருந்தாங்க. அதாவது எக்ஸாம் ஷெடியூல் வந்து ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைம்ஸ் விட்டுருந்தாங்க. அக்டோபர் 7லேருந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஜேஇ டெக்னீஷியன் சரிங்களா, ஏஎல்பி மட்டும் சொன்ன தேதி நடத்துனாங்க. இந்த 3 கேட்டகரிக்கு மட்டும் ரிவைஸ் பண்ணாங்க, சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. சரிங்களா, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 1க்கான அந்த சிட்டி இன்டிமேஷன் சர்க்குலர் விட்டுருந்தாங்க. அதாவது எப்போனா 10 டிசம்பர் 2024 அன்னைக்கு. ஓகேங்களா, இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுமே அவங்க சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஜஸ்ட் நாங்கள் வந்து சிட்டி இன்டிமேஷன் லிங்க் மட்டும் லைவ் பண்ணுறோம், அதுவும் டெக்னீஷியன் கிரேடு 1க்கு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கான சர்க்குலர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து லைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு 13 டிசம்பர் 2024 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா, டெக்னீஷியன் கிரேட் 3க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்க வந்து கரெக்டாக இந்தந்த தேதிகளில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஆக்டிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் தான் ஒரு குழப்பம் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அதாவது அவங்க ஃபஸ்ட்டு 21 நவம்பர் கடைசியாக அறிவிச்சிருந்த ரிவைசல் ஷெடியூலுக்கு பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் ஷெடியூலில் வந்து 29 டிசம்பர் வரைக்கும் தான் டேட்டே இருந்துச்சு. சரிங்களா, 29 டிசம்பர் வரைக்கும் தான் டேட் இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 2024 சொல்லிட்டு ஒரு டேட் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாங்க. இதையுமே நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவும் சொல்லியிருந்தோம், இந்த டேட் இவங்க ஏன் சேர்த்தாங்க, ஒருவேளை இந்த டேட்லேயும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க பொழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை பற்றின ஒரு முன்னறிவிப்பே எதுவுமே கிடையாது, ஒரு தனி சர்க்குலரே எதுவும் கிடையாது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த சிட்டி இன்டிமேஷன் சர்க்குலரில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இந்த மாதிரி இந்த தேதிகளிலும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு குழப்பமாகவே இருந்தது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஆர்ஆர்பி வந்து ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக அவங்க நேற்று, அதாவது 15 டிசம்பர் 2024 சரிங்களா, நேற்று அறிவிச்சிருந்த இந்த சர்க்குலர். ஓகேங்களா, இந்த சர்க்குலர் தான் வந்து அந்த டேட் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கேட்டகரி, அதாவது ஜேஇக்கு வந்து இன்னும் எக்ஸாம் வந்து நடந்து முடிக்கல, இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 16 டிசம்பர்லேருந்து 18 டிசம்பர் 2024 சிபிடி 1 நடக்குது. அது சொன்ன தேதியில் வந்து நடக்குது. ஓகேங்களா, அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சரிங்களா, அவங்க வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கிறது டெக்னீஷியன் மட்டும்தான். அதுவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் தான் டேட் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பழைய சர்க்குலரில் வந்து பாருங்கள் 21 நவம்பரில் வெளியிட்ட பழைய சர்க்குலர் லாஸ்ட் சர்க்குலர். சரிங்களா, இந்த எக்ஸாம் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் தான் சொல்லியிருந்தாங்க. 19 டிசம்பர், 20 டிசம்பர், 23 டிசம்பர், 24 டிசம்பர், 26 டிசம்பர், 28 டிசம்பர், 29 டிசம்பர் 2024 சொல்லிட்டு இந்த 7 டேஸில் தான் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வெளியிட இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அது நம்ம பார்க்கலாம் என்னென்ன டேட்னு சொல்லிட்டு. அதாவது நேற்று விட்டு சர்க்குலரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 15 டிசம்பர் 2024 நேற்று விட்டு சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டெக்னீஷியனுக்கு மட்டும் சரிங்களா, ஜேஇ மட்டும் சொன்ன மாதிரி நடக்குது. இந்த 3 நாள் நடக்குது, 16லேருந்து 18 டிசம்பர். டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கு மட்டும் 19 டிசம்பர், 20 டிசம்பர், 23 டிசம்பர், 24 டிசம்பர், 26 டிசம்பர். இந்த 27 டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. 27 டிசம்பர், அப்புறம் 28 டிசம்பர், 29 டிசம்பர், 30 டிசம்பர். சரிங்களா, இந்த 27 டிசம்பர் 30 டிசம்பர் மட்டும் 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, பழைய ஷெடியூலில் வந்து 7 நாள் தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 9 நாளில் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட் லாக் ஆகுதோ, அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு எக்ஸாம் டேட் தெரியாது. எப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட் தெரியும், உங்களுக்கு எப்போ சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்களோ அப்போ தான் எக்ஸாம் டேட் தெரியும். சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா, அதாவது இவங்க சொல்லியிருக்க இந்த டேட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஓகேங்களா ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டுன்னு தெரியும். சரிங்களா, எக்ஸாம் டேட் தெரிஞ்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் 4 டேஸ் பிஃபோராக ஓகேங்களா, உங்கள் எக்ஸாம் டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் சொல்லியிருக்காங்க. அதே போல் பயோமெட்ரிக், ஆதார் பயோமெட்ரிக் அத்தன்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் ஆகலாம் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பயோமெட்ரிக் வந்து ஆதார் பயோமெட்ரிக் வந்து உங்கள் ஆதாரில்
அன்லாக் கண்டிஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க சொல்லியிருக்காங்க. அகைன் இது வந்து ஒவ்வொரு சர்க்குலர்லையும் சொல்லிட்டே தான் இருக்காங்க சரிங்களா. அதை நீங்கள் வந்து கரெக்டாக என்ஷூர் பண்ணிக்கங்க. அதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் தரேன், செக் பண்ணி நீங்களும் தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வெப்சைட்டு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த கேட்டகரி ஜாபோ அந்த கேட்டகரி ஜாப் வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர்லாம் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் டீல்ஸில் இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் டீல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இவங்க இந்த முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, டெக்னீஷியன் கிரேட் 3ல வந்து டேட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அது ஏன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ 9 நாள் நாங்கள் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கு ஃபுல்லாகவே ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இவங்க அறிவிச்சிருந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் இந்த 4 கேட்டகரி ஜாப்புக்கான ஃபைனல் எக்ஸாம் ஷெடியூல் ஓகேங்களா. இதுவுமே பார்த்தீங்கன்னா 10 டேட் எக்ஸாம் ஷெடியூல் தான் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் எக்ஸாம் நடந்து முடிக்கிற வரைக்குமே அது 10 டேட் தான் சரிங்களா. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட அவங்க சேஞ்சஸ் பண்ணலாம், அதனால் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டே இருங்க ஓகேங்களா. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து கேண்டிடேட்டுக்கெலாம் இன்கரெக்ட் க்ரெடென்ஷியல்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நம்ம சென்னை ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1க்கும் கிரேட் 3க்கும் தனித்தனியாக லிங்க் இல்லை. அதனால் சம்டைம்ஸ் வந்து மேபி டெக்னிக்கல் எரரால் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்தோம். நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி சேம் டேட்டா பேஸில் வந்து மேபி இருக்கலாம், நம்ம சென்னை ஜோன் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இருக்கலாம் சரிங்களா. ஸோ ஒருவேளை ஸ்டார்டிங்கில் வந்து ஒர்க் ஆகாமல் போயிருந்துருக்கலாம், இப்போ வேணால் ஒர்க் ஆகலாம் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லிங்க்கையும் மோஸ்ட்லி செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதர் ஜோன் வெப்சைட் லிங்க்கையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் சொல்லியிருந்தோம். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நல்லா ஒர்க் ஆச்சு ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மேக்ஸிமம் அந்தந்த ஜோனை பொறுத்து மாறும் இல்லையா. அவர் சொன்ன பாயிண்ட்டும் வேலிட் பாயிண்ட் தான் சரிங்களா. நம்ம அதையும் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், மேபி வந்து லேட்டராக வந்து ஒர்க் ஆகலாம் நம்ம சென்னை ஜோனில் வந்து சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிட் இன்டிமேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதான ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம சென்னை ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அப்பப்போ அதர் ஜோன் வெப்சைட்டையும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆர்ஆர்பி அப்டேட் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் அதர் ஜோன் வெப்சைட்லையும் செக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா. சொன்ன மாதிரி அந்த டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது 27 டிசம்பர் 30 டிசம்பர் அந்த 2 டேட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க பழைய ஷெடியூல் வந்து சரிங்களா. 9 நாள் நடக்குது, பழைய ஷெடியூலில் 7 நாள், இந்த ஷெடியூலில் 9 நாள் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் அப்டேட் ஆகணும்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டியர் கேண்டிடேட் யுவர் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் நாட் எட் லைவ் அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா. இன்கரெக்ட் க்ரெடிட்ஸ்னு வராது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏன்னா இப்போ எல்லாமே ஆக்டிவ் பண்ணிட்டாங்க, அதனால் தெளிவாக பார்த்துக்குங்க சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் நான் தரேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். அதே சமயத்தில் யாரெல்லாம் ஜேஇ எக்ஸாம் வந்து இன்றைக்கி அட்டன் பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேஃபாக போயிட்டு வாங்க, எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. அதே போல் டெக்னீஷியன் கிரேட் 3 கிரேட் 1 யாரெல்லாம் அட்டன் பண்ண போகிறீங்களோ அவங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக இருங்க, ஃபேமிலியை சேஃபாக பார்த்துக்குங்க ஓகேங்களா. தேங்க்யூ.